எவ்வளோ நாளுக்கு வலி? வலி ரொம்ப வருஷமாவே இருக்கு சார். எத்தனை வருஷம்? ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கு. சரி. அல்சர் நிறைய எண்டோஸ்கோபிலாம் பண்ணி பார்த்ததுல அல்சர் இரைப்பையில புண்ணு இருக்குனாங்க. இரைப்பையிலையா? ஸ்டமக் இரைப்பை வேறு மேடம். இரைப்பைன்னா பேபி வருது மேடம். ஸ்டமக்லாம் வயிறு சாப்பாடு போகும். இரைப்பையெல்லாம் பண்ண முடியாது, அவங்க பண்ண மாட்டாங்களா? சரி ஓகே, பண்ணுவாங்க வச்சுக்கோமே. நார்மலாக ஸ்டமக் பண்ணுவாங்க எண்டோஸ்கோபி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்ப அதில் ஸ்டமக்கில் வந்து நீங்கள் புண்ணு இருக்குது அப்படின்னாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த மெடிசனை பார்த்தாலே அவ்வளோ பல்காக இருந்தது. அது பயந்துட்டே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மெடிடேஷன் அது அவங்கள மருந்து கொடுத்தாங்களா? அவங்க நிறைய மெடிசன் ஹாஸ்பிட்டலில். சரி. அது நிறைய சாப்பிடவே எனக்கு பயம். 1 வீக் மேலே அதுவே பயங்கர ஹீட் ஆகிடுச்சு. அது ஸ்டாப் பண்ணிட்டு சரி இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் பார்க்கும்போது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அந்த நாடி சுற்றி மெடிடேஷன்ஸ்லாம் என்ன நான் பண்ணிக்கிட்டப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுவே கண்டினியூ பண்ண விடாமல் பண்ணதுக்கப்புறம் இப்போ சிவியராக வந்து பார்த்தீங்கன்னா சார் முன்ன விட கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஒரு மயக்கமான நிலை. ஆமாம் மேடம், அந்த ஆசிட் போயிட்டு தலைக்கு மயக்கம் கொடுக்க மேடம். மயக்கம் கொடுத்துட்டு இருக்கு. தண்ணி குடிச்சா கூலிங்காக தண்ணி குடிச்சா ஸ்டாப் ஆகிடுது. தண்ணி குடிச்சாக்கா ஸ்டாப் ஆயிடுதா? ஆனால் அது கண்டினியூவாக எப்போ பார்த்தாலுமே அந்த பெயினோடவே இருந்துகிட்டே இருக்குது சார். இல்லாமல் என்னால் இருக்க முடியல. சரி, இப்போ மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் வந்து கனெக்ஷன் இருக்குது, ஃபுல்லாக வருது மேடம் இது. சரி, நீங்கள் பேஜ் 7 எடுங்க. என்ன சார்? பேஜ் 7 7வது பேஜ். 7வது பேஜ் தான் மேடம். பேஜ் 7 எடுங்க. போயிட்டு அவனுக்கு பின் இருக்காது. நல்லா ஓகே, படிங்க. 7 போயிட்டு அந்த கோயில் நினச்சி படிங்க. உங்கள் அப்பாவோட கோயில் படிங்க. வலி கான்செப்ட் பண்ணுங்கள், வலி குறைதான்னு பாருங்கள். எவ்வளோ இருக்கு? 10லேருந்து 0 8 மிச்சம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்பா டவுனில் பிறகு டவுனில் எல்லாம் அந்த கோயில் தான் போவாங்க. காலங்காலமாக அது பழைய அப்பா விட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜென்ரேஷன் அவர் அங்கே போயிட்டு அவர் குழந்தைங்க பாதிவாரு.
அப்படியே வழியா பண்ணி இதே தான் என்ன, நான் குல தெய்வம் அப்படின்றாங்க. எல்லாம் போய் அங்கே தங்கிடுவாங்க. நானும் பார்த்தோம், நான் சேவை சார் யார் அங்க போய் அந்த கோயில் எஸ் வழி அதான் இப்போ இல்லை, அது எப்போ காலம்லாம் முன்னோர்கள் அப்படி ஆகி அவ்வளோ சோல் இருக்கும். சரி, அந்த கோயில் உங்கள் அப்பாவுக்குமான குலதெய்வம், மித்த ஃபேமிலிக்கு குலதெய்வம் இருந்திருப்பாங்க மேடம். அவங்க எல்லாரோட இதுமே எஸ் மேடம், திருவிழா பண்ண எல்லாம் வந்து சேருவாங்க இந்த டைமில். ஆமா அது உண்மைதான். ஃபுல்லாக அந்த இது மாதிரி ஆகிடும். அப்புறம் புதுசாகிடும் மேடம். பாத்தீங்கன்னா சார் நீங்க குலதெய்வம் ரொம்ப டீப்பா போகிறவங்க ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்துருக்கேன். எஸ் மேடம், நிறைய பார்த்துட்டேன். எஸ் மேடம், வாட் டு டு யாருக்கும் புரிய மாட்டேங்குது நம்மளோட கர்மம் அதுதான். மேடம். நீங்களும் எங்கே தங்குறீங்க? அந்த மலேசியாவில் தங்குறாங்களோ அவங்க குழந்தை தேடி வராங்க. இப்போ இங்கிருந்து எங்க அங்கே போய்ட்டு எந்த குழந்தை தெரியாமல் இருக்காங்களா தேடி போய் நான் இந்த குடும்பம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஆடுவேன். ஒண்ணுமே இல்லை, நீங்க சொன்னதுதான் சார் சிம்பிள். நம்ம கர்மா நம்ம போனது அவ்வளோதான். யாராலும் யாரும் அப்ளை பண்ணிட்டு போகணும். யாரும் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, வழி எவ்வளோ இருக்குப்பா? 3 வந்திருக்கு 3 மேடம். சரி, அப்போ இதை எடுத்து பிடிங்க, டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்டில். இல்லை லெஃப்ட் ஹேண்ட் டச் பண்ணுங்க. இல்லை மேடம், ஓனம் நார்மலாக பிடிங்க, லெஃப்ட் ஹேண்ட் டச் பண்ணுங்க. எங்கே டச் பண்ணுங்க, வழி அங்கே இருக்கா? ஸோ சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து எங்கே தொடரணும் அந்த இடத்த குணப்படுத்துங்க. கொடுத்துங்க பாருங்க, ரவுண்டா ரவுண்ட் சுற்றணும். நான் நல்லா ரவுண்டா இந்த மாதிரி ரவுண்ட் சுற்றணும் மேடம். நல்லா சுற்றுங்க, நல்லா ரவுண்டா சரி, பெருசாக சுற்றுங்க. 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 சுற்றுங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அப்படி செய்யுங்க. அப்படி 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 செய்யுங்க. ஃபுல்லாக செய்யுங்க. எங்கே இருக்க சொல்லுங்க. அங்கே வேறு என்னது? ஓகே, அங்கே சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கள் சக்தி. ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. சொல்லுங்கள் சக்தி கொலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து நான் எங்கே தொடரணும் அந்த இடத்த குணப்படுத்தி செயல்படுத்துங்க. பண்ணுங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வலிக்குது. அங்கே அல்சராக இருக்கலாம் மேடம். ஸோ முதல்ல போயிட்டு நீ முக்கியமாக என்ன பண்ணுங்க, போயிட்டு புளிப்பு சாப்பாடுலாம் விடுவோம். நெல்லிக்காய் சாப்பிடுங்களா? ஏன் மட்டும் சொல்ல மாட்டீங்க? பார்த்தீங்களா அவ்வளோ ஆசிட் மேடம். யாருக்கும் புரியாது. ஆறு தின்றாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கிறனால உங்களுக்கு தெரியுது மேடம். இல்லை கரெக்டான ஆட்களில் போய் பப்பன்னு பர்னிங் பயங்கரமாக ஆகிடும். பயம் எனக்கு. அது புளிப்பு சாப்பிடவே மாட்டார். பார்த்தாலே எனக்கு தெரியும், இன்டிமேஷன் கொடுத்துரும் என்னோட ஆர்கன் மிஸ் தொடாத. பார்த்தீங்களா மேடம், அந்த நெல்லிக்கு எந்த முருகமும் சாப்பிடாது. ஆமாம், மான்சம் மட்டும் சாப்பிட மாட்டோம். அது வர ஆறு சுவைன்னு போய் ஏமாற்றிக்கிட்டு மேஜிக் ஃபுட்னு உலகம் பூரா வச்சுட்டு இருக்காங்க. அம்மலா ஜூஸு அம்மலா என்ன மேடம் பண்ணுறது? இது ஃபுல்லாக ஆசிடு. இப்போ எப்படி இருக்குப்பா? நம்பர் கொடுங்க. 2 1 1.5 சரி நிற்குதா? இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க, நில்லுங்க. ஏங்க 3 நிற்குது. கூப்பிடுறேன்.
வாங்க கேமரா பிடிக்கும் இப்போ இல்லைங்க சரி இப்போ வந்து மேடம் ஒரு நிமிஷம் கேமரா ஓடுது மேடம் சோலார் பிளெக்சிஸ் நீக்கு சக்கா ஸ்டமக் இன்னும் போகுது மேடம் இது வந்து கார்டு அதனால வலி போல கார்டு இது கார்டு ஒரு லேடியிலேருந்து வருது உங்கள் ஃபுல்ல ஹஸ்பண்ட் ஃபேமிலி போட மாட்டாங்க எப்படி உங்களுக்கு மட்டும் கோல் எங்களுக்கு கோல் இல்லையா இங்கே கோல் போட்டிருக்கீங்க இந்த கையில் கோல் போட்டிருக்கீங்களா அந்த கையில் கோல் போட்டிருக்கீங்க அவங்களுக்கு இந்த கை நீங்கள் மட்டும் கோயில் நீங்கள் எங்களுக்கு கோல் இல்லை அந்த மாதிரி பல மாதிரி பர்ஃபார்ம் பண்ண மேடம் இது கோல்டா மேடம் இந்த கவரிங் கோலா அதுவும் கோல்டு இது எல்லாமே கோல்டு எங்கள் ஊரில் வந்து கழுத்தை வெட்டிடுவானுங்க அவன் திட்டு இருக்காங்க மாதிரி எங்கள் ஊரில் யார் ஒன்றும் போட மாட்டேன் எங்கள் ஊரில் சரி இவ்வளோ காலம் வலியை இவ்வளோ சிம்பிளாக ஹீல் பண்ண பார்த்தீங்களா எல்லாமே மன்னிப்பு தான் மேடம் எல்லாரும் மன்னிப்பு தான் முடிஞ்சாக்கா வீட்டுக்காரரும் படிக்க சொல்லுங்கள் அவர் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி செஞ்சாங்க குலதெய்வம் நல்லா போச்சு அப்புறம் உங்கள் சிஸ்டர்லாம் படித்தேன் வலி டக்குன்னு நல்லா போய் சொல்லுங்கள் ஓகே மேடம் சரி மேடம் பாய் மேடம் சரி மேடம்